ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ் புதுசாக வந்து டாடா ஏஸ் ப்ரோன்னு சொல்லி ஒரு வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வந்து வச்சுருக்காங்க. இவி, சிஎன்ஜி ப்ளஸ் வந்து பெட்ரோல்னு சொல்லி. ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட ரேட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லி A to Z வந்து அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடந்த ஒரு 3 மாதமாக நான் வந்து கரெக்டாக வீடியோ மேக் பண்ண முடியல. சாரி. ஏன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்புகிறேன். ஏன்னா இங்கே நம்ம சவுதியில் வேலை செய்கிறோம். ஸோ வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து இங்கே வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ அதனால் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அந்த தவறுகள் நடக்காது. நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க, டாடா ஏஸ் ப்ரோன்னு சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல், சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலை வந்து பைஃபியூல்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இவி வைக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டாடா ஏஸ் ப்ரோவில் பெட்ரோல் வேரியண்ட்டில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ரேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். டாடா ஏஸ் பெட்ரோல் வேரியண்ட்டோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 694 சிசி கொடுத்துருக்காங்க. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஹெச்பி தான் கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 55 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து கிளச்சுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் டயஃப்ரம் கிளச் கொடுத்துருக்காங்க. கீர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கீர் போடலாம். 4 ஃபார்வர்டும் 1 ரிவர்ஸும் வருது. மேக்ஸிமம் இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடில் போகும். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கம்பேர் பண்ணும்போது நம்ம பிக்கப்பு தோஸ்லாம் பார்க்கும்போது கம்மி தான் இது. ஓகே, இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பிரேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது, ஆர்டினரி ஸ்டேரிங் தான். ஏன்னா வண்டி ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 3 வீலர் ரேஞ்சில் அது வந்து 4 வீலர் கொடுத்ததுனால அந்த பவர் ஸ்டேரிங் கொடுக்கல. ஓகே, நமக்கு வந்து மெயினே இந்த வண்டியில் வந்து கார்கோ, அதாவது நம்ம லோடு ஏற்றுறதுக்கு எவ்வளோ லென்த் இருக்கும், எவ்வளோ வித் இருக்கும், அதுதான் நமக்கு மெயினு. ஸோ ஓகே, இந்த வண்டியோட லென்த்து ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.7 ஃபீட்டுக்கு வந்து லென்த் இருக்குது. இதே வித்து வந்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.9 ஃபீட் வந்து அகலம் இருக்குது. இந்த வண்டியோட வீல் பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயருக்கும் பேக் டயருக்கும் உள்ள வீல் பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.9 ஃபீட் வந்து இருக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 மீட்டர், அதாவது 6.7 இன்ச்சு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 ஃபீட் வந்து டர்னிங் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லோடு பாடியோட இன்டர்னல், அதாவது தொட்டியோட உள்கூடை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.7ம், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4.7ம் கொடுத்துருக்காங்க. இதே வந்து வெளியே இருந்து அளந்தோம் அப்படின்னா 6.7ம் 4.7ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டியும் வந்து ஜிவிடபிள்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1460 கேஜி கொடுத்துருக்காங்க. பேலோடு வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 750 கிலோ. இதில் வந்து வண்டி கூட ஒருத்தர் தான், டிரைவர் கூட ஒருத்தர் தான் உட்காந்து போக முடியும். வாரண்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம வந்து பயோஃபியூல் சொல்கிற சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல், அதுதான் பயோஃபியூல்னு சொல்லுவாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து சேமு. இது கூட வந்து பெட்ரோல் வந்து 5 பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சிஎன்ஜி போட முடியும். நம்ம வந்து நார்மல் பெட்ரோல் வண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 லிட்டர் தான். இதில் வந்து 5 லிட்டர் பெட்ரோலும் ப்ளஸ் வந்து சிஎன்ஜி போட்டுக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1694, பவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அடுத்து வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டியில் வந்து ஃபார்வர்டு வந்து 4 கியர் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் வந்து 1, கிளச்சு எல்லாமே சேம் தான். ஸ்பீடு வந்து அதே மாதிரி வந்து நம்ம வந்து பெட்ரோல் வண்டியில் சொன்ன மாதிரியே தான் 50லேருந்து 55 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகும். ஸோ இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபியூல், அதாவது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 2 வண்டிகளோட டிஃப்ரென்ஸு. அடுத்து ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது வந்து 4,50,000 லட்சம்லேருந்து 5 லட்ச ரூபா வருது பெட்ரோல் வண்டி. இது வந்து சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 அந்த ரேஞ்ச் வந்து போகுது. ஓகே, இந்த வண்டியோட சிஎன்ஜியோட பேலோடு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 750 கிலோ கொடுத்துருக்காங்க. நம்ம பெட்ரோல் வண்டியும் பார்த்தீங்கன்னா 750 கேஜி தான். இதுவும் வந்து 750 கேஜி தான். இது வந்து நமக்கு வந்து சிஎன்ஜின்றதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றாங்க. நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ரேட்டு கம்மி, இப்போ வந்து ரேட் ஏறிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுள். ஓகே, நம்ம 3வது வேரியன்ட்டு எலக்ட்ரிக் வந்து பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக் வண்டியில் என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 கிலோ வாட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 38 ஹெச்பி. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 104 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். மீதி 2 வண்டி 55 வரைக்கும் போகும். இது வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். ஓகே, இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா IP67 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட லோட் பாடி
எவ்வளோ லென்த்து, எவ்வளோ விட்த்து குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். 6.5 ஃபீட்டும் 4.7ம் அதே தான் குடுத்துருக்காங்க. பேலோடு இதுக்கும் வந்து 750 கேஜி தான். ஸோ இதில வந்து தொட்டியோட சைஸோ இல்லாட்டி அகலமோ எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. பேலோட்லயும் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஆனா ரேட்ல மட்டும் இதோட சேஞ்சஸ் இருக்கும். அந்த வண்டி ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 வண்டியும் ஒரு ஒரு ரேட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் வேரியன்ட். இந்த பெட்ரோல் வேரியன்ட்டோட பேஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 வருது. இதே வந்து நீங்க வந்து பயோஃபியூல்னு சொல்ற சிஎன்ஜி வண்டி எடுத்தீங்க அப்படின்னா, ரூ. 6,00,000 வந்து வரும். அதே மாரி நீங்க ஈவி வண்டி எடுத்தீங்க அப்படின்னா, ரூ. 7,00,000 வரும். ஸோ உங்களுக்கு எந்த வண்டி கன்வென்ட் ஆகியிருக்கும், எந்த வண்டி எடுத்தா வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வண்டி எடுத்தா ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டி எடுத்தீங்க நீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் போலாம். ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படின்னா, நீங்க வந்து ஆன்லைன் ஓட்டுறீங்க, செய்றீங்க அப்படின்னா, பெட்ரோல் வண்டி வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் ரேட் வந்து இன்னைக்கு ரூ. 102 போகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்க மாரி இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஸோ இதே நீங்க சிஎன்ஜி எடுத்தீங்க அப்படின்னா, சிஎன்ஜி வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. இப்போதைக்கு ரேட்ல வந்து பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது வந்து சிஎன்ஜி வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஆ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஎன்ஜில ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து நம்ம சென்னையிலலாம் பார்க்குறோம்ல, எல்லா பங்க்கும் வந்து ஃபுல்லா இருக்கும். ஒரு சில நேரத்தில வந்து உடனே கிடைக்காது. ஸோ அது ஒண்ணு. ஆனா எமர்ஜென்சிக்கு வந்து 5 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி குடுத்துருக்காங்க. டோ பண்றதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஈஸியா இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவி. இந்த ஈவி வண்டி எடுத்தா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள். இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லா வகையிலயும் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். என்னன்னா வந்து ஒரே ஒரு டிராபேக்கு நம்ம வந்து கன்டினியூவா வந்து இப்ப வந்து நம்ம போர்ட்டர்லலாம் ஓட்டுறோம் அப்படின்னா, நைட்டு பகலுமா வந்து வண்டி ஓட்டுறோம், செய்வோம் வந்து அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டிராபேக்கா இருக்கும். ஸோ கரெக்ட்டா வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டிய வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடணும். ஸோ அது மாரி ஓட்டுனா ப்ராஃபிட்டபிள். இதுல வந்து என்ன ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து ரீசேல் வந்து கம்மியாகும். ஏன்னா ஒரு பேட்டரி வண்டி ஒரு 3 வருஷம் ஆக ஆக வந்து பேட்டரி வந்து சீக்கிரமா அடி வாங்கும். ஸோ நம்ம ஃபோன் மாரி தான். ஸோ அதனால வந்து ஒரு ஈவி வந்து ஒரு டிராபேக். நம்ம வந்து வண்டிய விக்கிறோம் அப்படின்னா வந்து ரீசேல் வந்து கம்மியாகும். இதே வந்து பெட்ரோல், சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூவேஷன் வந்து நல்லாருக்கும். நம்ம வாங்குனதுக்கு கொஞ்சம் இது பண்ணி கூட நம்ம வித்துடலாம். ஆனா வந்து ஈவில அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த வண்டி வந்து நல்லா இருக்கும்னு நம்புறீங்க? ஸோ எந்த வண்டி வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்? எந்த வண்டி பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாரி ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து மேக் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.